இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது விஷயமா கொண்டு வந்திருக்காங்க. இது கம்யூனிஸ்ட் பேஸ்ட் அந்த ஒரு ரீஜனோட வரும். அதர் ஸ்டேட் போய் படிச்சா அவங்களுக்கு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, அதாவது மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இவங்களை இப்படிதான் நடத்தணும்னு ஒரு வழி நடத்துறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது விஷயமா கொண்டு வந்திருக்காங்க. இது என்டர்டெயின்மெண்ட் தாண்டி 1980s தமிழ் பீப்புளுக்கும் அந்த மலையாள பீப்புளுக்கும் இருந்த கனெக்டு, மூணாரில் இருந்த அந்த கஷ்டங்கள், அது எல்லாமே காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் பீப்புள், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மலையாள பீப்புள் எல்லாருமே இதை வந்து பார்க்கணும். ரீசன் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறாங்கிறது இந்த படத்துல தெரியும். ஜிவினாவே எப்பவுமே மியூசிக் ஃபர்ஸ்ட் மெயின், அது எப்படி பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ்னா இந்த படத்துல ஆக்டிங்ல இருந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துல அண்ணனோட ஆக்டிங் நல்லாவே தெரிஞ்சுது. மெயினா பாத்தீங்கன்னா அண்ணனோட அந்த ஆக்ஷன் இது பாத்தீங்கன்னா புதுமையா இருந்துச்சு. ஏன்னா அண்ணனுக்கு வந்து இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்ட் அந்த ஒரு ரீஜனோட வரும். ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி நல்லா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஜாதி வெறிகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பா இது சூப்பரா இருக்கு. ஜிவி எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு. புதுசா இருக்கு. என்ன மாதிரி கான்செப்ட் எடுத்துட்டு போயிருக்காரு? ரெண்டு குரூப் சண்டை போடுறாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அதர் ஸ்டேட் போய் படிச்சா அவங்களுக்கு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, அதாவது மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இவங்களை இப்படிதான் நடத்தணும்னு ஒரு வழி நடத்துறாங்க. அதை வந்து மாற்றணும் அப்படின்றதுனால அந்த காலேஜில் ஒரு அரசியல் வைக்கிறாங்க. அந்த அரசியல இருந்து உருவானதான் இன்னொரு கட்சி. 2 கட்சி இருக்காங்க. 2 கட்சியில இருந்து இடையில உருவாகுது ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து சாதாரண மக்களுக்கு போராடுற கட்சியா காமிச்சிருக்காங்க. இதுல லவ் ஏதோ கம்மியா இருக்கு உள்ள அப்படின்றது. ஆமா ப்ரோ, லவ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எனக்கு லவ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எனக்கு பார்த்த வரைக்கும் அப்படிதான் தோணுது. மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நிறைய பேர் அதான் சொல்றாங்க. ஏன்னா லவ்ல வந்து கேரளா பொண்ணு தமிழ் பையனாவே கொஞ்சம் லவ் அதிகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருக்கும் ப்ரோ, ஆனா லவ்ன்றது கம்மியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து செகண்ட் ஹாப் மாறும்போது போராட்டம் மட்டும் தான் இருக்கு. அப்போ லவ் சீக்வன்ஸ் கம்மியா இருக்கிறது கரெக்ட்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல தான் ஒரே மாதிரி கொடுக்க கூடாது. ஆமா, வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து செகண்ட் ஹாப் மாறும்போது போராட்டத்தோட போகும்போது ஒரு லவ் சீக்வன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காது. ஆக்சுவலி அது செகண்ட் ஹாப்ல இந்த மாதிரி பண்ணணும் தான் கரெக்ட்னு எனக்கும் தோணுது. நல்ல மெசேஜ் கொடுத்திருக்காரு. ஜிவினாவே மியூசிக் சூப்பரா கொடுத்திருக்காரு. நல்லா கொடுத்திருக்காரு. மூவி நல்லா போகுது. நான் கூட எதிர்பார்த்து வந்தது இந்த அளவுக்கு இருக்குமா தெரியல, சரி பார்க்கலாம்னு வந்தேன். பட் ஆனா பெட்டரா இருக்கு. கண்டிப்பா கொஞ்சம் லவ் அதிகமா இருந்துக்கலாம், அது கம்மியா இருக்கு. எதனால லவ் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க படத்துல? லவ் எடுத்து போயிருந்தா நல்லா இருக்கும்ன்றேன் ப்ரோ. லவ்வே இல்லாம இருக்கு. காலேஜ் சீன்ல ஏன்னா ஒரு லவ் எடுத்துன்னு போயிருந்தா. இப்போ கேரளா பொண்ணு அதுல இருக்கு. அந்த கேரளா பொண்ணு தமிழால கொஞ்சம் லவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட்ல எடுத்துன்னு போயிருக்கலாம்.